அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். பராபவ வருடம் வைகாசி மாதம் 13ஆம் தேதி புதன்கிழமை வளர்பிறை 27/5/2026 துவாதசி திதி இன்று நாள் முழுவதும் இருக்கிறது. சித்திரை நட்சத்திரமும் இன்றைய நாள் முழுக்க இருக்கிறது. யோகம் சித்த யோகம் இன்று நாள் முழுவதும் இருக்கிறது. நல்ல நேரம் காலை 6:45 7:30 வரை, மதியம் 1:30 3 வரை, மாலை 4 5 வரை மற்றும் இரவு 7 8 வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை ரிஷப லக்னம். லக்னத்திலேயே சூரியனும் புதனும், மிதுனத்தில் குரு பகவானுடன் சுக்கிரன், சிம்மத்தில் கேத்து, கன்னியில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி பகவான், மேஷத்தில் செவ்வாய். இன்று என்ன செய்யலாம்? திருமணம் சீமந்தம் செய்ய, பூப்பு நீராட்ட, புது பதவி ஏற்க, தங்க ஆபரணங்கள் மற்றும் வாகனம் வாங்க, பத்திரப்பதிவு செய்ய, வங்கி கடனுக்கு விண்ணப்பிக்க, வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களை, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, காலூன்றி நடக்கும் பொழுது புரியாத வாழ்க்கை கோலூன்றி நடக்கும் பொழுது தாமாக புரிந்துவிடும். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு காலூன்றி இளமையோடு இருக்கும் பொழுதே வாழ்க்கையை புரிந்து கொண்டு கோலூன்றி நடக்கும் பொழுது நம்ம நிலைமை எப்படிங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு எதிர்கால நினைவுகளை சுமந்து கொண்டு அந்த எதிர்காலத்துக்கு தகுந்தாற் போல நிகழ்காலத்தில் புது திட்டங்களை தீட்டிக்கொண்டு தன்னைத்தானே வழிநடாத்தி செல்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. காரணம், உங்கள் ராசிநாதனாகிய செவ்வாயோட நட்சத்திரத்தில் சுகாதிபதி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் தைரியமான முடிவுகள் எடுப்பீங்க. தள்ளிப்போன விஷயங்கள் இன்றைக்கி நல்ல விதத்தில் முடியும். எங்கே போனாலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு பகவானுடன் சுக்கிரன் இருக்கிறதுனால விலை உயர்ந்த பொருட்களும் வாங்குவீங்க. உறவினர்கள் நண்பர்கள் வீட்டு விசேஷங்களில் இன்றைய தினத்தில் நீங்கள் கலந்துப்பீங்க. அதே மாதிரி அக்கம் பக்கம் வீட்டுக்காரங்களும் இன்றைக்கு ஆதரவாக இருப்பாங்க. சகோதர வகையிலையும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கும். சகோதரங்களும் உங்களை புரிந்து கொண்டு உங்களுக்கு உதவிகரமாக பாசமாக நடந்து கொள்வாங்க. ராசிநாதன் செவ்வாய் பலமாக உட்கார்ந்துருக்கிறதுனால ஆளுமைத்தன்மை இன்றைக்கி அதிகரிக்கும். நிர்வாகத் திறமையும் கூடிக்கிட்டே போகும். வியாபாரத்தில் புதுசாக ஏதாவது முதலீடு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புது முதலீட்டாளர்கள், பங்குதாரர்கள், வேலையாட்கள் எல்லாம் அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. 7.5 சனி இருக்கிறதுனால வேலையாட்களுக்கு முன்பணமாக அதிக பணம் தந்துட வேண்டாங்க. அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்குது. அதிகாரிகளும் உங்களுக்கு ஆதரவாக பேசுவாங்க. சிலருக்கு புது வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே போல் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுடைய நீண்ட நாள் ஆசை எல்லாமே நிறைவேறுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி வாகை சூடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, முட்டுக்களாக இருக்கிறோம் என்று ஒருபோதும் கவலைப்படாதே. நாமும் ஒரு நாள் பூத்து குலுங்குவோம் என்ற நம்பிக்கையை மனதில் வை. நீங்கள் அப்படி தாங்க. இப்போ நாம் சின்ன லெவலில் இருக்கலாம், வீடு சொந்த வீடு இல்லாமல் இருக்கலாம், வாடகை வீட்டில் இருக்கலாம், வண்டி வாகனம் பெரிய வண்டி வாகனம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நம்முடைய நிலைமை அடுத்தடுத்து மாறும். நம்மாலேயும் சொந்த வீடு வாங்க முடியும், நம்மாலேயும் பெரிய வண்டி வாகனங்கள் வாங்க முடியும். எல்லாம் நம்ம உழைப்பில் தான் பிழைப்பு இருக்குங்கிற நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமான நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசி
ராசிக்குள்ளேயே சூரியனும் புதனும் உட்கார்ந்துருக்கிறாங்க. அதனால் ஏகப்பட்ட யோசனைகள் மனசுக்குள்ளார வந்துக்கிட்டே இருக்குங்க. யோசனைலாம் பெருசாக தான் இருக்குது, ஆனால் அதை செயல்படுத்துறதுக்கு பணம் வேணும்ல, அதுக்கு தான் நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்க. பண உதவியும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. 12வது வீட்டில் செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் சொந்த வீட்டில் இன்னொரு ரூம் கட்டலாமா அல்லது இன்னொரு ஃப்ளோர் எழுப்பலாமா அப்படின்னு யோசித்து கொண்டே இருக்கீங்க. ஒரு இடத்த கொடுத்துட்டு இன்னொரு இடம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. புண்ணிய ஸ்தலங்களுக்கும் போய் வர வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு திடீர்னு வெளிநாடு போகிறதுக்கு விசா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அமோகமாக இருக்குது. ஏன்னா லாபஸ்தானத்தில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால திடீர் லாபம் உண்டு. புது வாடிக்கையாளர்களும் இன்றைய தினத்தில் வருவாங்க. எல்லா வகையிலும் செல்வாக்கும் அதிகரிக்குங்க. அதே போல் உத்தியோகஸ்தானாதிபதியும் வலுத்து உட்கார்ந்துருக்கிறதுனால அலுவலகத்தில் இன்றைக்கி மரியாதை கூடிக்கிட்டே போகும். மூத்த அதிகாரிகள் உங்கள் பக்கம் திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களிடம் சகஜமாக பேசுகிறதுக்கும் இன்றைக்கி வாய்ப்புகள் இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் குரு பகவானுடன் சேர்ந்து இருக்கிறதுனால வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தில் குடுக்கல் வாங்கல் விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ரொம்ப உங்களை யாராவது புகழ்ந்து பேசுனாங்கன்னா அவங்கள்ட்ட நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. கணவன் மனைவிக்குள்ளார இன்றைக்கி நெருக்கம் உண்டு. பிள்ளைகளாலும் இன்றைய தினத்தில் சந்தோஷம் உண்டு. எங்கே போனாலும் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. அதே மாதிரி பூர்வீக சொத்து விஷயங்களும் பேசலாம். அதெல்லாம் நல்ல விதத்தில் கூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பயணங்கள் உண்டு. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலும் டென்ஷனும் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, அறிவுரை கேட்டு திருந்தும் மனிதனாக இருக்க வேண்டுமே தவிர அடிபட்டு திருந்தும் மனிதனாக இருக்கக்கூடாது. நீங்கள் அப்படி தாங்க. அடுத்தவங்களுக்கு யாராவது புத்திமதி சொன்னால் அது நமக்கும் பொருந்தும், நாமும் கவனமாக தான் இருந்துக்கணும் அப்படின்னு மற்றவர்களுக்கு ஏதேனும் யாரேனும் அறிவுரை சொன்னாலும் கூட அதையும் தனக்காக என்று நினைத்து கொண்டு தன்னைத்தானே வழிநடத்தி சென்று கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. இன்றைய தினம் உங்களுக்கு எல்லா வகையிலுமே நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. ஆனால் ராசிக்குள்ளேயே குரு பகவான் உட்கார்ந்து ஜென்ம குருவாக இருக்கிறதுனால எந்த வேலையை தொட்டாலும் தடங்கலாகுதே, இழுபறியாக இருக்குதேன்னு சில நேரங்களில் உங்களுக்குள்ளேயே பேசி கொண்டிருப்பீங்க. ஆனாலும் உங்கள் ராசிக்குள்ளார பூர்வ புண்ணியாதிபதி சுக்கிரன் வந்து உட்கார்ந்துட்டாரு. அதனால் நினச்சது நிறைவேறும். எங்கே போனாலும் நல்லது நடக்கும். எதிர்பார்த்தது சீக்கிரமாக முடியுங்க. வீட்டை கொஞ்சம் பெருசுபடுத்தி கட்டுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே போல் ராசிக்கு 12வது வீட்டில் உங்கள் ராசிநாதன் புதன் சூரியனோட சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால திடீர் பயணங்களெல்லாம் உண்டுங்க. பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டு. பூர்வீக சொத்து பராமரிப்பு செலவுகள் அதெல்லாம் இன்றைக்கி ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. உங்கள் ராசிக்கு எல்லா வகையிலுமே வெற்றியை தரக்கூடிய வகையில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பெரிய பதவிகள் பொறுப்புகள் அதெல்லாம் தேடி வர வாய்ப்பு இருக்குதுங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். பழைய பாக்கிகள் கூட இன்றைக்கி வசூலாகும். புது வாடிக்கையாளர்களால் சந்தோஷப்படுவீங்க. முன்னைய அளவுக்கு பெருசாக லாபத்தை பார்க்க முடியலையேன்னு சில நேரங்களில் நீங்கள் யோசித்தாலும் எப்படியாவது அடுத்தடுத்து ஏதாவது செய்து வியாபாரத்தை நம்ம அபிவிருத்தி செய்திடலாங்கிற நம்பிக்கை இன்றைக்கி வர ஆரம்பிக்குங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் அதெல்லாம் குறைஞ்சி உத்தியோகத்திலையும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்குது. மகளுக்கு நல்ல வரன் அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அலைச்சல் இருக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே துலங்குங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
கடகராசிக்காரர்களை நாடி வந்த நட்பும் தேடி வந்த அன்பும் ஒருபோதும் பொய்யாகாது. அதனால தாங்க நீங்கள் தேடாமல் அவங்களா தேடி வராங்க. அப்படிங்கக்குள்ள தேடலோடு வந்த உங்களுடைய அன்பும் நட்பும் என்றைக்குமே திவிட்டாமல் இருக்குங்கிறத புரிந்து வைத்து கொண்டு நாடி வந்தவர்களை நம்பகத்தன்மையுடன் வைத்து வாழ்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சந்திரன் சாதகமான வீடுகளில் இன்றைக்கி சவாரி செய்துருக்காரு. அதனால் சவால்களில் ஜெயிச்சு காட்டுவீங்க. சமாதான பேச்சுவார்த்தைகள் அதெல்லாமே சுமூகமாக முடியுங்க. 2ஆம் இடத்துல கேது உட்கார்ந்துருக்கிறாரு. செலவு தான் அதிகமாகிட்டே போகுது, கட்டுப்படுத்தவே முடியலையேன்னு சில நேரங்களில் முணுமுணுத்து கொண்டேயும் நீங்கள் இருப்பீங்க. யோகாதிபதி செவ்வாய் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு, 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால புது திட்டங்கள் நிறைவேறும். ஒரு இடம் கொடுத்துட்டு இன்னொரு இடம் வாங்கலாம்னு நினச்சின்னு இருக்கீங்க. நல்ல விலைக்கு பார்ட்டி வந்து கேட்குறதுக்கு வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு பகவானும் சுக்கிரனும் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால உறவினர்கள் நண்பர்கள் வீட்டு விசேஷங்களில் இன்றைக்கி நீங்கள் கலந்துப்பீங்க. பழைய சொந்த பந்தங்களையும் பார்த்து சந்தோஷப்படுவீங்க. அதே போல் வியாபாரமும் இன்றைக்கி விறுவிறுப்பாக இருக்கும். எல்லா வகையிலுமே உங்களுக்கு லாபம் இருக்குது. உத்தியோகத்தில் இன்றைக்கி உங்கள் கை ஓங்கி இருக்கும். சிலர் புது வேலைக்கு முயற்சி பண்ணின்னு இருக்கீங்க. சிலருக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெளிமாநிலம் வெளிநாட்டு தொடர்புள்ள நிறுவனங்களில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. ஆனால் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்கும், முன்கோபம் வரும். கோபத்தை குறைச்சிங்கன்னா நல்லா இருக்குங்க. அதே போல் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு இளம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, இன்பங்களை பகிர்ந்து துன்பங்களை புதைக்கும் இதயங்கள் என்றும் அழகானவை. ஆமாங்க, சின்னதாக நீங்கள் சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க, உங்கள் முகத்தில் ஒரு புன்னகை இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் அடிமனசுக்குள்ளார 1008 கவலைகள் தேக்கி வச்சுருப்பீங்க. அதெல்லாம் அடுத்தவங்களுக்கு தெரிய வேணாம், அவசியம் இல்லை அப்படின்னு எல்லாத்தையும் புதைச்சி வச்சுருப்பீங்க. ஆனால் அதே நேரத்தில் ஒரு சந்தோஷம் அப்படின்னு சொன்னால் எல்லார்ட்டையும் நீங்கள் பகிர்ந்து கொள்வீங்க. எங்கும் எப்பொழுதும் தன்னை சுற்றி இருப்பவர்களும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்ற நேர்மறை எண்ணங்களுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. சாதகமான வீடுகளில் சந்திரன் பயணம் செய்கிறாரு. அதனால் நினச்சது நிறைவேறும். தள்ளி போன விஷயங்கள் இன்றைக்கி சீக்கிரமாக முடியும். பணவரவு பரவாயில்ல, ஆனால் கொடுத்த இடத்துலேருந்து வரமாட்டேங்குது, வாங்கினவங்க திருப்பி தர மாட்டேங்கிறாங்க, நாம் ஏதோ அவங்கள்ட்ட கடன் வாங்கின மாதிரி எதிர்த்து பேசுகிறாங்க. கலிகாலம் என்ன பண்ணுறதுன்னு சில நேரங்களில் பெருமூச்சு விட்டு கொண்டேயும் இருப்பீங்க. அஷ்டமத்து சனி நடக்கிறதுனால முன்னாடியெல்லாம் நல்லா பேசினவங்க இப்போ கொஞ்சம் ஒதுங்கி போகிறாங்களேன்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க. அஷ்டமத்து சனினாலே அப்படி தாங்க. உண்மையானவங்க யார், அதே நேரத்தில் வந்து நடிக்கிறவங்க யார், இதெல்லாம் காட்டி கொடுக்கறதாங்க அவரோட வேலை. அப்படி இருக்கிறதுனால இந்த அஷ்டமத்து சனி காலத்தில் யாரெல்லாம் உங்களை விட்டு ஒதுங்குறாங்களோ அவங்களெல்லாம் நீங்கள் ஒதுக்கி வச்சிடணும். யாரெல்லாம் உங்களை ஒட்டி வராங்களோ அவங்கள வந்து நீங்கள் பாதுகாத்துக்கணும். அதே நேரத்தில் உங்களை பற்றி வதந்திகள் ஒரு பக்கம் சுற்றின்னு இருக்கும், அதெல்லாம் கண்டுக்காமல் விட்டுடுறது நல்லதுங்க. யோகாதிபதி செவ்வாய் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால வீடுமனை வாங்கிறது விற்கிறது அது சாதகமாக முடியும். முன்பணம் கொடுக்கறது, அக்ரிமெண்ட் போடுறது அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. புகழ்பெற்ற சிலருடைய திருமண நிகழ்ச்சிகளில் இன்றைக்கி நீங்கள் கலந்துப்பீங்க. விஐபிகளின் நட்பும் உங்களுக்கு கிடைக்குங்க. வியாபார வகையிலையும் உங்களுக்கு திடீர் லாபம் எல்லாமே இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சிக்கல்கள் அதெல்லாம் சரியாகி அலுவலகத்திலேயும் இன்றைக்கி மரியாதை கூடிக்கிட்டே போகும். மூத்த சகோதர வகையில் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. அதே போல் கணவன் மனைவிக்குள்ளேயும் மனம் விட்டு சில விஷயங்கள் இன்றைக்கி நீங்கள் பேசுவீங்க. எல்லா வகையிலும் செல்வாக்கு அதிகரிக்குங்க.
பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது, அதிர்ஷ்டகரமாக இருக்குது. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக செலவுகள் இருக்குது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன வேலை சுமைகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் அதிரடி வெற்றிகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, அறிவும் அனுபவமும் இருந்தால் போதிக்கலாம், தைரியம் இருந்தால் எதையும் சாதிக்கலாம். உங்கள்கிட்ட அனுபவம் இருக்குது, அறிவு இருக்குது, எல்லாம் இருக்குது. அதனால தான் முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களுக்கு ஏதாவது நீங்கள் அறிவுரை சொல்லி புத்திமதி சொல்லி நல்வழிப்படுத்திக்கிட்டே இருப்பீங்க. அதே நேரம் தைரியமாக சில விஷயங்களை எடுத்து கையாண்டு ஜெயிப்பீங்க. எங்கும் எப்பொழுதும் அறிவாற்றலுடன் தைரிய சிந்தனையும் உடையவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. இரவு 7 மணி வரைக்கும் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. சித்திரை நட்சத்திரத்தில் இன்னைக்கு பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால சித்திரை நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு எச்சரிக்கையாக இருக்கணுங்க. கோபத்தை குறைச்சிங்க, சாப்பாட்டில் கூட உப்பை குறைச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி நண்பர்கள்ட்டையும் கொஞ்சம் இடைவெளி விட்டு பழகுங்க. திடீர்னு அறிமுகமாகிறவங்கள நம்பி குடும்ப விஷயங்களை பகிர்ந்து கொள்ளாதீங்க. அதெல்லாம் தவிர்த்திங்கன்னா நல்லா இருக்குங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள் சந்திரன் இருக்கிறதுனால இன்றைய தினம் வேலை சுமை கொஞ்சம் இருந்துகிட்டு தாங்க இருக்கும். குறிப்பாக சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்னைக்கு கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நினச்சது நிறைவேறும். எங்கே போனாலும் இன்றைக்கி உங்களுக்கு நல்லது நடக்கும். அஸ்த நட்சத்திரக்காரங்க நேற்று ரொம்ப சிரமப்பட்டீங்க, எதுவுமே சரியாக வரலையேன்னு கோவப்பட்டீங்க. ஆனால் இன்றைக்கி அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே துலங்குங்க. 8ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறதுனால பழைய வண்டி வாகனம் வாங்காதீங்க. அதே மாதிரி வீடு சொத்து எதாவது வாங்கிறதா இருந்தால் வில்லங்க இருக்கான்னு விசாரிச்சுட்டு வாங்கிறது நல்லதுங்க. கண்டகச்சனி ஒரு பக்கம் நடந்துட்டுருக்கிறதுனால குடும்பத்தோட பயணம் போகிறீங்க அப்படின்னா வீட்டு பாதுகாப்பை உறுதிப்படுத்திட்டு போங்க. இல்லைன்னா சில விலை உயர்ந்த பொருட்கள் களவு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கவனமாக இருங்க. சுக்கிரன் நல்ல இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால விஐபிகள் அறிமுகமாகுவாங்க. வியாபாரத்தில் ஓரளவு இன்றைக்கி லாபம் இருக்குது. கடந்த 2 நாளை விட இன்றைக்கி பரவாயில்லைங்கிற அளவுக்கு லாபம் இருக்குது. உத்தியோகத்திலையும் இன்றைக்கி வேலை சுமை குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் இரவு 7 மணி வரைக்கும் ராசிக்குள் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே சிக்கனம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, பட்டங்கள் உயரத்தில் பறப்பதற்கு காரணம் அதனுடைய வண்ணமும் வடிவமும் அல்ல, அதை இயக்குபவரின் கைகளில்தான் அதனுடைய உயரம் அமைந்திருக்கிறது. அதுபோல் நாம் பெருசாக வரணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு நல்ல மனசு இருக்கணும், நல்ல சிந்தனை இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிற எண்ணங்களும் ஒரு பக்கம் இருக்கணும். ஆனால் நீங்கள் எப்பயுமே அப்படி தாங்க. குறுகிய புத்தி உங்களுக்கு எதுவும் கிடையாதுங்க. எல்லாருக்கும் நல்லா வாரி கொடுக்கணும், எல்லாரையும் சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படிங்கிற நல்ல எண்ணங்களால் நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே வளர்ந்து கொண்டே வருபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. சந்திரன் கொஞ்சம் சுமாராக தான் வந்துட்டுருக்காரு. 12ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு. அடுத்ததாக உங்கள் ராசிக்குள்ளார நுழையிறாரு. இரவு 7 மணியிலிருந்து சித்திரை நட்சத்திரத்தில் பயணம் செய்ய இருக்கிறாரு. அதனால் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். கோபத்தையும் குறைக்கிறது நல்லதுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வேலை சுமையும் இருந்துருக்கும். வீட்டில் இருக்கிறவங்க யாரும் நம்மளை சரியாக புரிஞ்சிக்கலங்கிற மாதிரியான எண்ணங்களும் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருக்குங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி நினச்சது நிறைவேறும், எதிர்பார்த்தபடி எல்லாம் நடக்கும். அதே மாதிரி விஐபிகள் வீட்டு விசேஷங்களில் இன்றைக்கி நீங்கள் கலந்துப்பீங்க. பழைய சொந்த பந்தங்களை பார்த்து சந்தோஷப்படுவீங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைய நாள் அருமையாக இருக்குது. ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிட்டு இருந்த கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றுவீங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி, உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி இடம் அமையறதுக்கு, சொத்து அமையறதுக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்குதுங்க. ராசிநாதன் சுக்கிரன் 9ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைய தினத்தில் நீங்கள் வாங்குவீங்க.
எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க. சனி பகவான் உங்களுக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால தொலைநோக்கு சிந்தனையுடன் சில முக்கியமான வேலைகளெல்லாம் நீங்கள் தொடங்குவீங்க. சிலர் புது வியாபாரம் தொடங்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்திலையும் இன்றைக்கி லாபம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அதுக்கு நீங்கள் வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துறது நல்லதுங்க. இரவு 7 மணியிலேருந்து உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் வராரு. சோம்பு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களுடைய வேலைகளை தொடங்குங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே சிக்கனம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கும் அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, சிலர் புழுதி காற்றுக்கே புலம்பி தீர்ப்பார்கள். சிலர் பூகம்பம் என்றால் கூட பொறுமையாக இருப்பார்கள். நாம் வாழுகின்ற வாழ்க்கையானது நம்முடைய மனநிலையை பொறுத்ததே. அதனால தாங்க எதுக்காகவும் நீங்கள் அலட்டிக்கவே மாட்டீங்க. என்ன நடந்தாலும் அதுக்கு ஒரு காரியம் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அதனால தாங்க புழுதி அடித்தாலும் புயல் அடித்தாலும் பூகம்பமே வந்தாலும் ஒரே நிலைப்பாட்டுடன் உறுதியான மனநிலையுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதனுடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. ஆளுமைத்தன்மை இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாகும். கம்பீரமாக சில விஷயங்களை பேசுவீங்க. அவர் கிடைச்சாரா இல்லையாப்பா, அவரை பேசலுப்பா அப்படின்னு இன்றைய தினம் கொஞ்சம் வேகமாகவும் நீங்கள் பேசுவீங்க. குரலில் ஒரு முழக்கம் இருக்கும். குடும்பத்திலேயும் ஒரு சந்தோஷம் இருக்கும். சொத்து வாங்கிறது விற்கிறது அதில் இன்றைக்கி ஒரு சுமூகமான முடிவு. முன்பணம் கொடுத்து அக்ரிமெண்ட் போடுறது அதற்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் உண்டுங்க. அதே மாதிரி உடல் எடையை அப்பப்போ நீங்கள் செக் பண்ணிகிட்டே தான் இருக்கீங்க. பரவாயில்ல, 1.5 கிலோ குறைஞ்சிருக்கிறோம், இன்னும் 3 கிலோ குறைச்சிட்டோம்னா ஃபிட்னஸ் வந்துடும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. முன்னைய விட இப்போ கொஞ்சம் உணவு கட்டுப்பாடோடு இருக்கீங்க. அதுவே நல்ல விஷயந்தாங்க. இருந்தாலும் உங்களுடைய ராசியை சூரியன் பார்த்துன்னு இருக்காரு. அப்படி இருக்கிறதுனால அப்பப்போ எங்கேயாவது வலிச்சுக்கிட்டே இருக்குது, கால் வலி இடுப்பு வலின்னு ஏதாவது ஒரு வலி வருதுன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டேயும் நீங்கள் இருப்பீங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக வெற்றியை தரக்கூடிய வகையில் உங்கள் ராசிநாதன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் இழுபறியாக இருந்து வந்த கோர்ட்டு கேஸு அதெல்லாம் நல்ல தீர்ப்பு கிடைக்கும். சொத்து பத்து விவகாரங்கள் பேசி முடிக்கலாம். வியாபாரத்தில் கூட இன்றைக்கி லாபம் நல்லா இருக்குது. எதிர்பார்த்ததை விட கூடுதலாக லாபம் கிடைக்கும். புது வாடிக்கையாளர்கள் வருவாங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட சின்ன சின்ன மறைமுக எதிர்ப்புகள் உங்களுக்கு இருக்க தான் செய்யுது. ஏன்னா நீங்கள் தெளிவாக அதே மாதிரி தைரியமாக சில முடிவுகள் எடுக்கிறீங்கள, அதனால் மறைமுக எதிர்ப்புகள் இருக்குது. ஆனால் யாரும் முகத்துக்கு நேராக உங்களை பகைச்சிக்கிறதுக்கு தயாராக இல்லை. ஆனால் வேறு மாதிரி பேசுவாங்க. அதை பற்றி நீங்கள் கவலைப்படுறதும் கிடையாதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அமோகமாக இருக்குது. ஆனால் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் இருக்குது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, கவலைகளுக்கு பயந்தால் தூங்க முடியாது, கஷ்டங்களுக்கு பயந்தால் வாழ முடியாது. கஷ்டங்களையெல்லாம் காற்றிலே பறக்க விடுங்கள். நீங்கள் அப்படி தான். எல்லாத்தையும் நாம் சுமந்துட்டு இருந்தோம்னா நாம் சுகமாக வாழ முடியாது. அதை தான் அப்பப்போ தூக்கி தூர போட்டுட்டு அடுத்தது ஆக வேண்டியது என்னன்னு பார்ப்போம்னு தொலைநோக்கு சிந்தனையுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. பூர்வ புண்ணியாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் நினச்சது நிறைவேறும். எங்கே போனாலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலும் இன்றைக்கி உங்களுக்கு நல்லது நடக்குங்க. நெருங்கிய நண்பர்கள் உறவினர்கள் வீட்டு விசேஷங்களில் இன்றைக்கி நீங்கள் கலந்துப்பீங்க. அதே மாதிரி விஐபிகளும் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால இரவல் வாகனத்தை பயன்படுத்த வேண்டாம். உங்கள் வண்டியையும் யாருக்கும் இரவல் தர வேண்டாம். பூர்வ புண்ணியாதிபதி செவ்வாய் வலுத்து உட்கார்ந்துருக்கிறதுனால ரொம்ப வருஷமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி 8ஆம் இடத்துல உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துக்குரிய கிரகமாகிய
சந்திரன் இன்றைக்கி சாதகமாக இருக்கிறதுனால வெளிநாடு போகிறதுக்கு விசா கிடைக்கும், வெளிநாட்டு நிறுவனங்களில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. குரு பகவான் உங்களை நேருக்கு நேர் பார்க்கறதுனால கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் உண்டு. வியாபார வகையில் புது பங்குதாரர்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட வேலை சுமை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சந்திரன் 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால வேலை சுமை குறையும். அதிகாரிகள் உங்களுக்கு சின்ன சின்னதாக மறைமுகமாக உங்களை புகழ்வதற்கான வாய்ப்புகள், உற்சாகப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி வாகை சூடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, சர்க்கரையாக இருந்தாலும் அக்கறையாக இருந்தாலும் அளவோடு இருந்தால்தான் நல்லது. அதனால தாங்க நீங்கள் காஃபி டீயில் கூட சர்க்கரையை குறைச்சி தான் நீங்கள் பயன்படுத்துவீங்க. அதே மாதிரி பிள்ளைங்க மற்றவங்க மேலே நீங்கள் ஓரளவு அக்கறை காட்டுவீங்க. ஒரேடியாக அக்கறை காட்டினா அப்புறம் அவங்க எப்படி உழைச்சி முன்னேறது, அவங்க எப்படி சொந்தமாக யோசித்து முன்னுக்கு வர்றது. அதனால தான் அங்கே எங்கும் எப்பொழுதும் எதுவாக இருந்தாலும் ஒரு அளவோடு எல்லாவற்றையும் கொண்டு செல்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் வலுத்து உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் சுற்றி இருக்கிற சொந்த பந்தங்களில் உண்மையானவங்க யார், சும்மா நடிக்கிறவங்க யார் எல்லாம் உங்களுக்கு தெரிய வருங்க. பிரபலங்களும் இன்றைய தினத்தில் அறிமுகமாகுவாங்க. குரு பகவான் 6ஆம் இடத்துல மறைஞ்சு கிடக்கிறதுனால செலவுகள், கடன் பிரச்சனைகள் இதெல்லாம் நினைக்கும்போது மனசுக்குள்ளார சின்னதாக ஒரு அழுத்தம் இருக்க தான் செய்யும். பிள்ளைங்க வளர்ந்துன்னு இருக்காங்க, இன்னை வரைக்கும் ஒன்றும் சேமிப்பு இல்லை, அடுத்தது என்னாக போகுதுன்னு தெரியலை அப்படின்னு சின்ன சின்னதாக மனசுக்குள்ளார ஒரு முணுமுணுப்பு இருந்து கொண்டு இருக்குங்க. சுக்கிரன் 6ஆவது வீட்டில் உட்கார்ந்துருக்கிறதுனால வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. இரவு நேர பயணங்களை தவிர்க்க பாருங்கள். ஆனால் அதே நேரத்தில் சந்திரன் இன்னைக்கு சாதகமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் சவால்களில் ஜெயிச்சு காட்டுவீங்க. எங்கே போனாலும் உங்களுக்கு நல்லது நடக்கும். எதிர்ப்புகளையும் தாண்டி இன்னைக்கு நீங்கள் முன்னேறுவீங்க. அதோடு மட்டும் இல்லாமல் சகோதர வகையில் தம்பி, தங்கை, அண்ணன், அக்கா வகையில் சில உதவிகள்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி அமோகமாக இருக்குது. திருவோண நட்சத்திரக்காரங்க வீடு கட்டுறதுக்கு பேங்க் லோனுக்கு முயற்சி பண்ணலாம், கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. விஐபிகளாலும் உங்களுக்கு ஆதாயம் இருக்குது. ஆனால் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்கும், டென்ஷன் இருக்கும், கொஞ்சம் முன்கோபமும் இருக்கும். அதனால் அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைக்கி நிதானமாக இருக்கணுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, அருவியும் உறுதியான மனிதனும் தன் பாதையை தானே தேர்ந்தெடுத்து கொள்கின்றனர். ஆமாங்க, அருவி வேகமாக ஓடி வரும், அதனுடைய பாதையை அது தேர்ந்தெடுத்து கொள்ளும். நீங்களும் அப்படி தான் புத்திசாலித்தனமானவர்கள். அதனால தாங்க அடுத்தவங்களை நீங்கள் பின்பற்ற மாட்டீங்க. உங்களுக்கென்று ஒரு தனிப்பாதையை அமைத்து கொண்டு தன்னந்தனியாக இருந்து சாதிக்கும் வல்லமை படைத்தவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமான நாளாக இருக்குதுங்க. அதுக்கு காரணம் 5ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்து உங்கள் ராசியை பார்த்துன்னு இருக்காரு. அப்படி இருக்கிறதுனால அடிமனசில் இருந்த கவலைகள் எல்லாமே வெளியில் வந்துடும். கவலைகள் தீரும், சந்தோஷங்கள் உங்கள் மனசுக்குள்ளார உள்ள நுழையும். எப்படியெல்லாம் நம்மளை ஏளனப்படுத்தினாங்க, எப்படியெல்லாம் நம்மளை மரியாதை குறைவாக நடத்தினாங்க, எல்லாத்துக்கும் நாம் பதிலடி கொடுத்துட்டோம். சிலர்லாம் நம்மளை நம்ப மாட்டேன்னு சொன்னாங்க, இப்போ எல்லோரும் நம்புகிறாங்க, ஓடி வராங்க, தேடி வந்து பேசுகிறாங்க. அப்படிங்கிற தெளிவு இன்னைக்கு வர ஆரம்பிக்குங்க. சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால
இன்றைய தினத்தில் பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டு. மகளுக்கு வரன் பார்த்துன்னு இருக்கீங்க, நல்ல வரன் அமைய வாய்ப்பு இருக்குது. வீடு மாறலான்னு நினைக்கிறீங்க, சீக்கிரமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சொத்து பத்து விவகாரங்கள் பேசலாம், பாகப்பிரிவினைகள், அதே மாதிரி பூர்வீக சொத்து விஷயங்கள், அதெல்லாம் இன்றைக்கி பேசலாம். அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக முடியறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. ஆனால் அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு தான் இன்றைக்கி வேலை சுமை அதிகமாக இருக்கும், முன்கோபமும் இருக்கும், ஆரோக்கியத்தில் இன்றைக்கி அக்கறை காட்டணும். அதனால் அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைக்கி கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லதுங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு நினச்சதெல்லாமே இன்றைக்கி நிறைவேறும். மனசுக்குள்ளார இருந்து வந்த சின்னதாக இருந்து வந்த அந்த எதிர்பார்ப்புகள் அதெல்லாம் இன்றைக்கி நல்ல விதத்தில் முடியுங்க. அதே போல் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் இன்றைக்கி ஒரு பக்கம் இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல, லாபம் இருக்குது. உத்தியோகத்தில் சின்னதாக வேலை சுமை இருந்தாலும் அதை சாமர்த்தியமாக இன்றைக்கி நீங்கள் சமாளிச்சிருவீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, மனசாட்சிப்படி வாழ்ந்தாலே போதும், மகானை போல வாழ வேண்டிய அவசியமில்லை. இதுதாங்க உங்களுடைய லட்சியம். பெருசாக எல்லாரும் அப்படியே நம்மளை பாராட்டி மாலை மரியாதைலாம் பண்ணி ஓகோன்னு இருக்கணும் அப்படிலாம் நீங்கள் நினைக்க மாட்டீங்க. அமைதியாக இருந்தால் போதும், சந்தோஷமாக இருந்தால் போதும், குடும்பத்தோடு இருந்தால் போதும், எல்லாரையும் பொறுப்பாக கவனிச்சிட்டா போதும், நம்ம கடமையை நம்ம சரியாக செய்தால் போதுங்கிற நல்லெண்ணங்களுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இன்றைக்கி கொஞ்சம் நிதானமாக இருங்க. அவசர முடிவுகளை கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள். அதே மாதிரி விஐபிகள் வீட்டு விசேஷங்களில் கலந்துப்பீங்க. இருந்தாலும் விஐபிகளுடன் இன்றைக்கி நிதானமாக பேசுகிறது நல்லது. முன்கோபம் எல்லாம் வேண்டாங்க. குறிப்பாக உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைக்கி நிதானமாக இருக்கணும். குடும்ப அந்தரங்க விஷயங்களை யார்கிட்டையும் பகிர்ந்து கொள்ளாதீங்க. அதே மாதிரி பழைய நண்பர்கள் உறவினர்களாக இருந்தாலும் இடைவெளி விட்டு பழகிறது ரொம்ப நல்லதுங்க. ஜென்மச்சனி நடந்துன்னு இருக்கிறதுனால உணவு கட்டுப்பாடு இப்போ அவசியம் தேவைப்படுதுங்க. அதே மாதிரி சாப்பாட்டில் காரம் உப்பை குறைச்சிக்கிட்டால் ரொம்ப நல்லா இருக்குங்க. ராசிக்கு 2ஆம் இடத்துல யோகாதிபதி செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் என்ன தான் கஷ்டம் இருந்தாலும் உள்ளுக்குள்ளார எல்லாம் இருந்தாலும் வெளியில் எதையும் காட்டிக்காமல் எப்படியோ உருட்டி புரட்டி சமாளிச்சுட்டு இருக்கோம்ல அப்படின்னு சின்னதாக சந்தோஷப்பட்டு கொண்டும் இருப்பீங்க. குரு பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால அம்மாவுக்கு கால் வலி கழுத்து வலிலாம் கொஞ்சம் வரும். அவங்களுக்கு கொஞ்சம் மருத்துவ செலவுகளும் ஒரு பக்கம் இருக்குங்க. அதே மாதிரி சுக்கிரன் சாதகமாக இருக்கிறதுனால வீடு கட்டுறது வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. அதே போல் வியாபாரம் இன்றைக்கி முன்ன பின்ன தான் இருக்கும், அவசரப்படாதீங்க. உத்தியோகத்தில் கூட உங்களை மட்டம் தட்டுறதுக்குன்னே சிலர் முயற்சி பண்ணுவாங்க. இருந்தாலும் அதையும் தாண்டி நீங்கள் முன்னுக்கு வந்துடுவீங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டு. ஆனால் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் டென்ஷன் இருக்கும். ஏன்னா சந்திராஷ்டமம் இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் முன்கோபத்தை தவிர்த்துட்டு இருக்கிறது நல்லதுங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு மிளகால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.